சந்தானத்துக்கு சக்சஸா சறுக்கலா? இங்க நான் தான் கிங்கு விமர்சனம். தொடர்ந்து காமெடி படங்களில் பல ஆண்டுகளாக ஹீரோவாக நடித்து வருகிறார் சந்தானம். இந்த ஆண்டு கார்த்திக் யோகி இயக்கத்தில் சந்தானம் மேகா ஆகாஷ் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி ரசிகர்களை நல்லாவே சிரிக்க வைத்தது. இந்த நிலையில் இந்த வாரம் வெளியான இங்க நான் தான் கிங்கு திரைப்படம் ரசிகர்களை சிரிக்க வைத்ததா? படத்தின் கதை எப்படி இருந்தது என்பது குறித்து விரிவான விமர்சனத்தை பார்க்கலாம். ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் சந்தானம் நடித்துள்ள இங்கே நான் தான் கிங்கு திரைப்படம் மே 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்திற்கு பெரிய அளவில் எல்லாம் சந்தானம் ப்ரமோஷன் செய்யவில்லை. கடன் வாங்க கூடாது என்பதற்காக கடன் வாங்கி எடுத்த படம் என பிரஸ் ஷோவில் அவர் பேசியது நேற்று தீயாக பரவியது. இந்த நிலையில் படம் போட்ட பணத்தை அள்ளுமா என்பது சந்தேகம்தான். திருமணத்திற்காக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 25 லட்சத்திற்கு வீடு ஒன்றை சந்தானம் வாங்குகிறார். அந்த கடனை அடைக்கும் அளவுக்கு வசதியான குடும்பத்தை பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய நினைக்கும் அவருக்கு ஜமீன் வீட்டு பெண்ணே கிடைக்கிறது. ஆனால் அந்த ஜமீனுக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருப்பதை அறிந்து ஆரம்பத்திலேயே அப்செட் ஆகிறார் சந்தானம். ஒரு ஆள்மாறாட்ட பிரச்சனையில் தீவிரவாதி ஒருவரை சந்தானம் குடும்பம் போட்டு தள்ள அதன் பின் என்ன ஆகிறது என்பதுதான் படத்தின் கதை. படம் பணத்தை மையமாக வைத்து இப்படியே நகர்ந்திருந்தால் கூட ஓரளவுக்கு கிக்கா இருக்கும். ஆனால் அதிலிருந்து டேக் டைவர்ஷன் எடுத்து தீவிரவாதி கதைக்கு சென்ற இடத்தில் தான் பிரச்சனை ஆரம்பமானது. அறிமுக இயக்குனர் படம் என்பதால் பல இடங்களில் கண்டினியூட்டி மிஸ்ஸிங், கனெக்ஷனே இல்லாமல் நகர்ந்ததை நடிகர்கள் படத்தை விட்டு விலகி நடிகர்களாகவே தெரிவது மற்றும் துளி கூட லாஜிக் பார்க்க கூடாது என எடுத்திருப்பது என படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை டல்லாகவே போகிறது. சந்தானம், தம்பி ராமையா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா ஒரு சில இடங்களில் காமெடி செய்து ரசிகர்களை சிரிக்க வைத்திருக்கின்றனர். சந்தானத்தின் ஒன்லைனர் பல இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. டி இமானின் இசையில் குலுக்கு குலுக்கு மயோனா பாடல்கள் நல்லா இருக்கு. பார்ப்பி படத்தின் எக்ஸ்பர்ட்டில் அமைக்கப்பட்ட பாடலில் ஜீவன் இல்லை. விவேக் பிரசன்னாவின் நடிப்பு மட்டுமே இந்த படத்தில் கொஞ்சம் ஆறுதல் என்றே சொல்லலாம். படம் முழுவதும் ஏகப்பட்ட மைனஸ்கள் உள்ளன. தீவிரவாதிகளாக காட்டும் நபர்கள் துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு வாசனை நோக்கி சுடும் காட்சிகள் எல்லாம் கடுப்பை கிளப்புகிறது. முனிஷ்காந்த் ட்ராக் எல்லாம் சுமாரான ரைட்டர். பக்கத்து வீட்டு ஐட்டம் பெண்ணாக வரும் நபர் அவருடைய தோழியாக வரும் சினிமா பைத்தியம் மற்றும் அவர்கள் கால் ஷீட்டையும் எல்லாம் குழந்தைகள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளது. சுமாரான படத்தில் சில இடங்களில் சந்தானம் மட்டும் சிரிக்க வைக்க முயற்சித்திருக்கிறார். படத்தில் அவர் சொல்வது போலவே படமே கிரஞ்சாகத்தான் உள்ளது. சமீபத்தில் சுசித்ரா கொடுத்த பேட்டிதான் சமூக வலைதளங்களில் பேசு பொருளாய் உள்ளது. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் முதல் தமிழ் நடிகர்கள் வரை பலரின் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். இந்த சூழலில் சுசித்ரா நடிகர் விஷால் குறித்து பேசிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அவர் மணிரத்னத்தின் பார்ட்டியில் போதை அதிகமாக இருக்கும். பொன்னியின் செல்வன் படத்தின் ஆடியோ லான்ச்சில் கூட நிறைய பிரபலங்கள் போதையை போட்டுக்கொண்டு பேசுவது தெரியும். பார்ட்டி 6 மணி நேரம் நடக்கும். 12 மணி நேரம் அரபிக் கேர்ள்ஸ் வருவார்கள். விஷால் தான் நிறைய பெண்களை அழைத்து வருவார். சமீபத்தில் கூட விஷால் ஒரு கால்கள் பெண்ணுடன் ஓடிய வீடியோ வைரலானது. இப்படி சுசித்ரா பேசிய விஷயம் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளது. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.